la! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. விஜயுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு செய்தியை நீங்க புஷி ஆனந்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இப்போ விஜயை இயக்குறாங்க. எப்படின்னா 67 திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமே மாணவர் போராட்டம் தான். அதனாலதான் ஒரு மாணவர்களை தலைமை தாங்க, தலைவர்களா வாங்க, அரசியல் என்பது முழு நேர தொழில், வேலை வாய்ப்பு. விஜய்ட்டு அரசியலே இல்லைங்க. இப்போ மாணவருக்கு 5000 ரூபாய்னு டிராப்ட் கொடுத்துருக்காரு. திருப்பி அடுத்த வருஷம் பாஸ் ஆகும் போது 5000 ரூபாய் டிராப்டோட வருவார். 40 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. பரீட்சைக்கு வந்து எப்படி அரசியல் பண்ண முடியும்? உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு பெரிய அதிகார மையம். நாடாளுமன்றத்தில் பதவியேற்கக்கூடியவர்கள் கூட உதயநிதி வாழ்க, உதயநிதி வாழ்க. டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக யாருடைய பெயரை சொல்லுகிறார்கள்? உதயநிதி பெயரை சொல்லுகிறார்கள். ஓ, உதயநிதி ஐம்பெரும் தலைவர்கள் ஒருவரா, இல்லை அண்ணாவோடு அரசியல் செய்தவரா? இப்படியெல்லாம் டெல்லியில் போய் பேசிக்கிறாங்க. இப்போ சீமா வந்து ஒரு அரசியலை சொல்றாரு. இது வர்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், சிறுத்தை, வேல்முருகன் இப்படி ஒரு கூட்டணி அமையும். இது சீமானுடைய முயற்சி. அவர் எல்லாத்தையும் பேசுறாரு. சீமான் விஜய் இணைந்து செயல்பட வாய்ப்பே தயார்ன்றாரு. சீமான் அண்ணன் சீமான் வெற்றி பெற்றவர், சாதித்தவர், கிட்டத்தட்ட 39 லட்சம் ஓட்டு வாங்கினவர். இன்னைக்கு நான் தயாருன்னு நிக்கிறாருல்ல. ஆனா விஜய் தயாரா இல்ல. விஜயுடைய ஆலோசகர் தயாரா இல்ல. விஜய் ஆலோசகர் தயார், விஜய் தயாரா இல்லையா? விஜய் ஆலோசகர் எடுத்தாலும் செய்யறாரு. இஞ்சார எடுத்தா நீங்க இதயத்தை தொடுவார். இப்பவுமே இத்தனை குடும்பங்கள் இதயத்தை விஜய் தொட்டாருன்னு நம்ம பார்க்க முடியாதா? இல்லைங்க, இது வந்து அடுத்த படத்துக்கான புறமோவா நான் பார்க்குறேன். இப்போ கோட்டு வருதுல்ல, கோட்டுக்கு இது வந்து நோட்டு மாதிரி தெரியுது எனக்கு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு வருடம் விஜய் அவர்கள் வந்து நலத்திட்ட உதவிகள், அதே போல அந்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவெல்லாம் செய்வாரு. கடந்த ஆண்டும் செய்திருந்தார். அப்ப அவர் கட்சி ஆரம்பிக்கல. இப்ப தமிழக வெற்றி கழகம் கட்சின்ற அடிப்படையில ஆரம்பித்து இன்றைக்கு வந்து தளபதி விஜய் கல்வி விருது வழங்கும் விழா அப்படின்ற பெயர்ல இன்னைக்கு தொடர்ச்சியாக விருதுகள் கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது சால்வை அணிவித்து விட்டு, அதே போல முதல் 3 மதிப்பெண்கள் அவர்களுக்கு வந்து வைர நகையே அவர்களுக்கு வந்து பரிசு கொடுக்கிறாரு. முதல் 3 மதிப்பெண் எடுத்தோம். அது மற்றவர்களுக்கெல்லாம் வந்து 5000 ரூபாய்க்கான காசோலை கொடுக்கிறார். அதே போல சால்வை அணிவித்து அந்த குடும்பத்தோடு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார். இது வந்து அவருடைய அரசியலுக்கான ஒரு அடுத்த கட்ட நகர்வா தான் பார்க்கப்படுகிறது. இது என்ன மாதிரி ஒரு அரசியல்? விஜய் எடுக்கக்கூடிய இந்த அரசியலை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த மாதிரி மாணவர்களை அழைத்து விருது கொடுக்கிறது, அதே போல அவர்களுக்கு பரிசு கொடுக்கிறது, அவர்களிடம் பேசுவதை நீங்க என்ன மாதிரி அரசியலா பார்க்கறீங்க சார்? இல்லை, இது விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு பின்னணியில் ஒரு அரசியல் ஆலோசகர் குழு ஒன்று இயங்குகிறது. சரி, அந்த குழு மாணவர்கள் ஏறக்குறைய தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக அந்த வாக்கு வங்கி ஒரு குறைந்தபட்சம் 25% புதிய வாக்காளர்கள், ஆண்கள் பெண்கள் 2026 வாக்களிக்க வாக்குப்பெட்டிக்கு வருகிறார்கள். அதாவது நியூ ஓட்டர்ஸ், அதாவது நியூ ஓட்டர்ஸ் குறி வைக்கிறார் விஜய்ன்றீங்க. ஆமா ஆமா. ஓகே, இதுதான் இப்போ மாணவர்கள். நீங்க 12வது படிக்கிற மாணவன் 17 வயசு இருக்கும். இப்போ 24 17னா 25ல் 18, 26ல் 19. அப்போ அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர். அவனுக்கு முழுமையாக அரசியல் போய் சேரவில்லை. இது இந்த திராவிட இயக்கத்தினுடைய வீழ்ச்சி. இப்போ திராவிட இயக்கத்தில் முன்னிறுத்தப்படுகிற தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு பெரிய அதிகார மையம். நாடாளுமன்றத்தில் பதவியேற்கக்கூடியவர்கள் கூட உதயநிதி வாழ்க, உதயநிதி வாழ்க. டெல்லியில் இருக்கக்கூடிய
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக யாருடைய பெயரை சொல்லுகிறார்கள்? உதயநிதி பெயரை சொல்லுகிறார்கள். ஓ, உதயநிதி ஐம்பெரும் தலைவர்கள் ஒருவரா, இல்லை அண்ணாவோடு அரசியல் செய்தவரா, இப்படியெல்லாம் டெல்லியில் போய் பேசிக்கிறாங்க. அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கால தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இப்போவே நிகழ்காலம், எதிர்காலம், வருங்காலம், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உதயநிதி தான். உதயநிதி சுற்றி தான் இப்போ தமிழக அரசியலை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. பாராளுமன்றம் வரைக்கும் போயிடுச்சு. இப்போது அது எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய இளைஞர்கள், அதாவது பெரும் மெஜாரிட்டி அரசியல் சீமா அடுத்து 8% கட்சி அங்கீகாரம் வேற அங்கீகாரம். அப்போ அதே போல் அவருடைய வாக்காளர் யாருன்னா இளைஞர்கள். இளைஞர்கள்லாம் எப்படி இளைஞர்கள்? தமிழ் தேசிய இளைஞர்கள், அரசியலை திராவிட இயக்கத்தை வெறுக்கக்கூடிய, உதயநிதி அரசியலை வெறுக்கக்கூடிய, அதிமுக திமுக தமிழ்நாட்டுக்கு கெடுதல் செய்து விட்டது, கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சி, கல்வராயமலை, இதெல்லாம் அந்த இளைஞர்கிட்ட போனால் அவன் திராவிட இயக்கத்தை வெறுக்கிறான். சரி, அப்போது ஆல்டர்னேட்டிவ் என்ன, வேறு எங்கே போகலான்னு கேட்டால் இந்த 2% வாக்கு உயர்ந்தது சீமானுக்கு இந்த இளைஞர்கள் தான். சரி, இதே போல தான் விஜய் அரசியல் இப்போ ஒரு பரபரப்பாக பார்க்கப்படுவதற்கு என்ன காரணம்னா, இப்போ அவருக்கு 50 வயசு ஆச்சு. 50 வயசு, சினிமா புகழ், இது ரெண்டுமே திமுகவை இந்த அரசியல் அச்சுறுத்துகிறது. எதிர்காலத்தில் நீங்கள் கருணாநிதி இருந்த காலத்தில் எப்படி ஸ்டாலினுக்காக வைகோ புறக்கணிக்கப்பட்டாரோ அதே போன்ற நிலைமை உதயநிதிக்காக திமுக கவலைப்படுவது விஜய் அரசியலை பார்த்து. விஜய் அரசியல் வளர வளர திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்படுதுன்னு திமுக தலைவர்கள், முதல் கட்ட தலைவர்களை வருத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சி இருக்குது. ஏன்னா இப்போ சீமா ஒரு அரசியலை சொல்கிறார். இது வர்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், சிறுத்தை, வேல்முருகன், இப்படி ஒரு கூட்டணி அமையும். இது சீமானுடைய முயற்சி. அவர் எல்லாத்தையும் பேசுகிறார். திருமாவளவன் நண்பர் தான் வேல்முருகன், எல்லாத்தையும் பேசுகிறாரு. அண்ணங்க, பழைய அண்ணங்க. ஆமாம் ஆமாம். அப்போது இந்த முயற்சி திமுக தனக்கு ஒரு சரிவை ஏற்படுத்துவதற்காக இது ஒரு ரகசிய முயற்சின்னு திமுக யோசிக்குது. அப்போது இத்தனை விஷயங்களும் திமுகவை நோக்கி தான் நகர்த்தப்படுது. விஜயும் திமுகவை நோக்கி தான் நகர்த்துறாரு. ஏன்னா திமுக ஓட் பேங்கு இன்றைக்கி 43, போன தேர்தலில் 58, இப்போ 48, 43 வரைக்கும் வந்துருச்சு. அப்போது வாக்கு வங்கியை குறிவைத்து தான் எல்லாருமே இப்போ அரசியலில் நகர்த்துறாங்க. இதை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்குது. ஆனால் விஜய் அரசியலை பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்கும் அரசியல் தேவை, அரசியலுக்கும் சினிமா தேவை. இரண்டுமே முன்னேறுகிற அரசியல் யாருதுன்னா இப்போ விஜய் அரசியல். இல்லை சார், இன்னைக்கு மாணவர்களுக்கான ஒரு பரிசு தொகை கொடுக்கறதோ, அவங்கள ஊக்கப்படுத்துறதோ, அவங்கள உற்சாகப்படுத்துறதுன்றது அது ஒரு ஓட்டு அரசியலாக கூட பார்க்கலாம். பட் இந்த முன்னெடுப்பை கடந்த காலங்களில் யாருன்னா செஞ்சிருக்காங்களா? பெருசாக யாரும் செய்யல. இவர் அதை முன்னெடுத்து செய்கிறார்களா? அதுவும் தொடர்ச்சியாக செய்கிறாரு. போன வருஷம் செஞ்சாரு, மறுபடியும் இந்த வருடமும் செய்கிறாரு. அப்படின்னும் போது அது ஒரு ஆள் மனதில் போய் சேரும். இதுவே ஓட்டாவே கன்வெர்ட் ஆகுமா என்ன வருங்காலங்களில்? அருமையான கேள்வி, ஆழ்ந்த கேள்வி. நீங்கள் திமுக 67 ஆட்சிக்கு வருவதற்கு எந்த வாக்கு பயன்பட்டது? இந்தி போராட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? மாணவர் போராட்டம் பற்றி எரிந்தது, துப்பாக்கி சூடு நடந்தது. அன்றைய மாணவர் தலைவர் தான் இன்னைக்கு இருக்கிற வைகோ. அன்னைக்கு மாணவர் தலைவர் தான் பொன் முத்துராமலிங்கம், எல் கணேஷ், எல்லாமே யாரு? துரைமுருகன் உட்பட யாரு? இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவர் தலைவர்கள். இந்த மாணவர் தலைவர்கள் தான் இன்னைக்கு எல்லாம் மந்திரியா இருக்காங்க. ரைட். அதனாலதான் எல்லோரும் தலைவனாக வேண்டும், அந்த பாலிடிக்ஸ் தான் அவர் சொல்றாரு. நீங்களும் அரசியலுக்கு வாங்க. அதாவது அவர் சொல்றது படிச்சவங்க அரசியலுக்கு வரணும், அரசியல் ஒரு வேலை வாய்ப்பு ஆப்ஷன் போல இருக்கணும் அப்படின்றாரு விஜய். இதெல்லாம் சொல்றாரு. அதாங்க அவருக்கு
அவருக்கு வந்து அரசியல் என்பது ஆழமாக அவர் படித்ததோ கேட்டதோ தெரிந்ததோ அல்ல. அவங்க அப்பா தான் ஆழமான அரசியல்வாதி. இப்போ அவங்க அப்பாவுடைய ஆலோசனைகள் மகனுக்கு போய் சேரலை. நீங்கள் ஒரு பெரிய டீம் இருக்குன்னீங்களே. ஆமாம் ஆமாம். இந்த டீம் எல்லாம் ஐயா சரியாக சொல்லிக் கொடுக்கலையா? இந்த டீம் சரியா சொல்லி அந்த டீமு தான் இப்போ இந்த மாணவர் ஒன்று திரட்டல் மூளைய அந்த டீம் தான். விஜயுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு செய்தியை நீங்க புஷி ஆனந்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இப்போ விஜயை இயக்குறாங்க. எப்படின்னா 67 திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமே மாணவர் போராட்டம் தான். அதனால தான் ஒரு மாணவர்களை நீங்க தலைமை தாங்க, தலைவர்களா வாங்க, அரசியல் என்பது முழு நேர தொழில், இத அது ஒரு வேலை வாய்ப்பு இப்படியெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் இவருக்கு திமுகவை வீழ்த்தணும்னா மாணவர்கள் மாணவிகள் தான் படித்தவர்கள் இல்லையா? அப்போ இந்த படித்தவர்கள் தலைமை தாங்கினா மக்கள் நம்புவான். மக்களை நீங்க இப்போ பாதி பேர் எனக்கு தெரிஞ்ச அதிமுக திமுகவில் எம்எல்ஏ பூராமல் இந்த வேலைச்சேரி குப்பெல்லாம் கை நாட்டு தான், சாராய் வித்துட்டு இருந்த பார்ட்டி தான். திமுக ஆட்சிக்கு வரும்போது அதிகாரத்துக்கு வந்தவர்கள் அத்தனை பேருமே எல்லாம் கை நாட்டு பார்ட்டி தான். அதிமுக வந்த பிறகு அதே கை நாட்டு பார்ட்டி தான். பாதி பேருக்கு நீங்கள் மத்திய மந்திரியாக பாமகவில் வந்த மூர்த்திக்கு ஆங்கிலம் ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது. ஏகே மூர்த்தி ஆக்ஷன் கிங். ஆனால் நடவடிக்கை எடுப்பார். அதான் ரயில்வே ஜிஎம் யோ வாயா அப்படிங்குவார். என்ன வாயா போயாங்கிறார் நம்மளை அப்படின்னா, வாயானா தமிழ் அப்படிதான் கூப்பிடுவோம், வாயா இப்படி. அப்போ அதனால தான் விஜய் இப்போ என்ன சொல்கிறாரு, மாணவர்கள் அரசியலுக்கு வரணும்னா அவன் படித்தவன், அவனுக்கு கல்வி அறிவு இருக்குது, அவனுக்கு உலக அறிவை தெரிஞ்சுக்குவான், பல அனுபவத்தின் மூலம் தெரிஞ்சுக்க முடியும். முழு நேர தொழிலாக இருங்க நீங்கள். நக்சல்பாரி போராட்டம் முழு நேர தொழில், ஈழ போராட்டம் அவன் வேறு தொழிலுக்கு போக மாட்டான். ஈழ போராட்டங்கிறது முழு நேர தொழில். உலகத்தில் மார்க்ஸு ஏங்கல்ஸு சிந்தித்த ரஷ்யா, சீனா, ஃபிடல் காஸ்ட்ரோ எல்லாமே கம்யூனிசம் முழு நேர தொழில் தான். அதனால தான் இந்த மூளையெல்லாம் யாருடைய மூளை? விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுக்குற நிறைய பேர் இருப்பான். ஓகே, சினிமா ஸ்கிரிப்ட் அது வந்து படம் சார், சினிமா இது ரியல் லைஃப் இல்லை, அதுக்குமே அப்படிதான் நடக்குதுன்றீங்களா? அப்படி ஏங்க எம்ஜிஆர் கூட இருந்த ஆட்கள் பூரா யாருங்க? யாரு? சினிமா ஆட்கள் தானே. சரி, சினிமாவும் அரசியலும் தமிழ்நாட்டில் பின்னி பிணைந்து கிடக்குது. சரி, பிரிக்கவே முடியாது. அரசியல் வசனம் சினிமாவில் வர்றதுக்கு என்ன யார் காரணம்? அரசியலை பார்க்குற சினிமா எழுத்தாளர்கள் அதை வசனமாக எழுதி கொடுக்குறான், ரசிக கை தட்டுறான், பொருந்துது. கருணாநிதி யாருங்க? வசனகர்த்தா. அப்புறம் சொல்றீங்க அண்ணா யாருங்க? அண்ணாவும் சினிமா பார்ட்டி தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் எங்கிருந்து வந்தாங்க? சினிமாவில் இருந்து. நீங்கள் சேலம் மாடர்ன் தியேட்டர் இல்லைன்னா திராவிட இயக்கமே இல்லை. பெரியாருக்கு ஒன்றும் துரோகமே பண்ணியிருக்க மாட்டான். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் தமிழ்நாட்டில் பெரியாரை காலி பண்ணுறதுக்கு காரணம். பெரியாரை காலி பண்ண? ஆமாம். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான். இந்த சினிமாக்காரெல்லாம் வரலினா பெரியார் ஒரு கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக தமிழ்நாட்டை உருவாக்கி இருப்பார். சரி, மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்த பிறகு தான் சினிமா கதைவசனம் எழுதணும் பூரா அரசியல் கதைவசனம் எழுத வந்துட்டான். சரி, இப்போ என்ன நடக்குது விஜய்க்கு? அதே தான் நடக்குது. இல்லை, அவர் மாணவர்களை தானே முன்னிறுத்துறாரு. மாணவர்கள் ஏன் முன்னிறுத்துறாருன்னா 65 யாரை முன்னிறுத்துறாங்க? காங்கிரஸ்க்கு எதிராக கேள்வி கட்டையா முன்னிறுத்துறாங்க. அப்புறம் மாணவர்கள் தான். அவன் தாங்க உணர்ச்சி வசப்படுவான், அவன் தான் சமூகத்தை மாறும்னு நினைக்குவான். மாணவர்கள் 25% பேர் வாக்காளர்களாக இருக்கான். திமுகவினுடைய வாக்கு 25%, அதிமுக வாக்கு 23%. இந்த இரண்டு வாக்கும் யாராக போகுது? மாணவர்கள் வாக்க முழுமையாக தமிழக வெற்றி கழகம் எடுத்துட்டா அதிமுக திமுக ஈக்குவலாக வந்துடும். சரி, அப்போது நடுநிலை வாக்காளர்கள் யாருக்கு போடுவான்? யார் நியாயமான வேட்பாளரோ. விஜய் மாணவர் அரசியல், மாணவர்
எம்எல்ஏ வர்றான், மாணவனாக இருக்கிற எம்பியாக வர்றான்னா மக்கள் நேரடியாக அணுகலான்னு நினைக்கிறான். அப்படி தான் திமுக கரு பிடிச்சிது, உயிர் பிடிச்சிது. அதே வேலையை யார் சொல்லிக் கொடுக்குறா? யாரோ XRY புஷி ஆனந்த் ஒரு குழுவை வச்சுருக்கார். அவருடைய டார்கெட்டு மாணவர்களை நோக்கி நகர்த்துறார். ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது நடைமுறையில் போக போகத்தான் தெரியும். திமுகவை அதிமுக நீங்கள் எப்படி வீழ்த்த போகிறீங்க? இப்போ அதிமுக திமுகவை தாண்டி இப்போ 10%, 8% நீங்கள் அடுத்த மூன்றாவது சக்தி சீமா. அது அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நின்னால் அதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டால் முன்னேறி வரலாம்ல. இல்லை, 2 பேருக்குமே சீமான் விஜய் இணைந்து செயல்பட வாய்ப்பே இல்லை. இல்லை தயாருன்றார். அண்ணன் சீமான் வெற்றி பெற்றவர், சாதித்தவர், கிட்டத்தட்ட 39 லட்சம் ஓட்டு வாங்கினவர். இன்னைக்கு நான் தயாருன்னு நிற்கிறாருல்ல. ஆனால் விஜய் தயாரா இல்லை, விஜயுடைய ஆலோசகர் தயாரா இல்லை. விஜய் ஆலோசகர் தயார், விஜய் தயாரா இல்லையா? விஜய் ஆலோசகர் எடுத்தாலும் செய்யறாரு. ஓகே, அப்புறம் இப்படி விஜயுடைய ஆலோசகர் தங்களுடைய அறுவடையை கொண்டு போய் சீமாங்க எப்படி போட்டு வைப்பாங்க? வாய்ப்பே இல்லை. சீமா தனி ரோல், விஜய் தனி ரோல். எந்த காலத்திலையும் அதிமுக திமுக இணையுமா? ஆகாது. அதேதான் இது. அப்படி இல்லை, தம்பி அண்ணன் தம்பிலாம் பேசி நீங்க எம்ஜிஆர் செத்தப்ப முதல்ல போய் பார்த்தது யாரு? கலைஞர். அப்புறம் ஓடி போய் என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் இப்படி படுத்து கிடக்கிறாரு, ஆட்சி அவர்கிட்டே கொடுக்குறேன்னாரு. அப்போ அது வேற நட்பு. அவர் அமெரிக்காவில் படுத்துருக்கும் போது சொன்னார், மக்களே எனக்கு ஓட்டு போடுங்க, எம்ஜிஆர் வந்தோடனே ஆட்சி அவர்கிட்டே கொண்டு வீட்டில் கொண்டு கொடுத்துட்றேன், ராமாவரம் தோட்டத்தில் நாற்காலியை கொண்டு கொடுத்துட்றேன்னாரு. அது வேறு விஷயம். ஆனால் அரசியல் என்று வருகிற பொழுது ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அண்ணன் 2 பேருமே அரசியல்லையே நீங்கள் பங்காளிகளாக மாறுறான். இதுதான். அதனால் விஜயும் சீமானும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதிமுகவும் திமுக ஒன்று சேர்வதற்கு எப்படி வாய்ப்பு இல்லையோ அதே போல இதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுடைய களம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அதுதான் இப்போ முக்கியம். ரைட். அப்படின்னா அந்த காலகட்டங்களில் ரொம்ப போட்டியாக இருக்கிறவங்க உதயநிதி இருப்பார், விஜய் வராரு, அண்ணன் சீமான் இருக்காரு ஏற்கனவே. ஆமா. இந்த பக்கம் பிஜேபியில் அண்ணாமலையும் இருப்பாரு, திருமாவளவன், அன்புமணி, வேல்முருகன், அன்புமணி, எஸ், இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான தலைவர்களா இருப்பாங்க. ஆமா, இதுதான் எதிர்கால தமிழ்நாடு. சரி, இதுல யார் ஸ்கோர் பண்ணுவா, இதுல யார் வெற்றி அடைவா, இதுதான். இதுல திராவிட இயக்க அரசியல் தேஞ்சிட்டே இருக்கு. ஆனா தமிழ் தேசியம், தமிழர்களுக்கான அரசியல் இப்போ அது வரலாற்றில் தேவைப்படுது. சரி, அப்படி தேவைப்படுகிற பொழுது நீங்கள் சீமான் அரசியல், இளைஞர்கள் பூரா அரசியல் தெரிஞ்சவன், ஈழப் போராட்டத்தை உணர்ந்தவன் சீமானுக்கு பின்னாடி வர்றான். ஆனால் விஜய்க்கு பின்னாடி முழுக்க சினிமா காஸ்மெட்டிக் தான். நீங்கள் திமுக தரப்பு 41 வயசு திரிஷாவுக்கு, விஜய்க்கு 50 வயசு. நீங்கள் அந்த அம்மா வந்து ட்விட்டரில் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து அனுப்புது. திமுக காரன் எடுத்து அது உலகம் பூரா ட்ரோல் பண்ணி விட்டான். ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாரியா, யாரு விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாரு, ஐரோப்பாவில் ரகசிய சந்திப்பு. கொட்டிவாத ரகசிய சந்திச்சான பிடிச்சிக்குவானா? உங்களுக்கு வேலையே இல்லையா? பெரிய செய்தி ஆக்கப்படுதுங்க. சரி, அப்போ இது செய்தி அல்ல. அப்போது இதில் என்னென்னா திமுக விஜய்யுடைய வளர்ச்சியை விரும்பலன்னு அர்த்தம். ஆனால் விஜய் வளரப்போவதே இல்லைங்கிறது 2வது விஷயம். விஜய்கிட்ட அரசியலே இல்லைங்க. இப்போ மாணவருக்கு 5000 ரூபாய்னு டிராஃப்ட் கொடுத்துருக்காரு. திருப்பி அடுத்த வருஷம் பாஸ் ஆகும்போது 5000 ரூபா டிராஃப்டோடு வருவார். 40 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு 800 பேருக்கு. சரி, 8×5 40, அதான் 40 லட்ச ரூபா. அடுத்த வருஷம் பரீட்சை முடியும் போது வருவார் நினைக்கிறேன். பரீட்சை வந்து எப்படி அரசியல் பண்ண முடியும்? சரி, பரீட்சை என்பது தினம் பரீட்சை, அரசியல் என்பது தினம் தேர்வு. இல்லை, இப்போ கருத்து பேச ஆரம்பிச்சார்ல. பேசுவதல்ல, என்ன கள்ளக்குறிச்சியில் என்ன செஞ்சார் அது சொல்லுங்க. அவரும் போயிட்டு ஆறுதல் சொன்னார். ஆறுதல் வந்து சாட்டையும் போய் சொல்லிட்டு வந்தார். அந்த வழியாக போகிற பூரா கள்ளக்குறிச்சி இறங்கி ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுவல்ல, அங்கே மாணவன்
50 குடும்பம் அழிஞ்சு போச்சு, செத்தே போயிட்டான் 50 குடும்பம். 1000 வருஷ காலமாக ஒடுக்கப்பட்டு கருணாபுரத்தில் நீங்கள் அவர்களை எல்லா கட்சியும் அடியாள வச்சுருந்தான். கருணாபுரம் ஆதிகுடிய எல்லா கட்சியும் அடியாள் தான். ஆள் ஆள் நீங்கள் 50 ரூபா 500 ரூபா கொடுத்தா வந்துடுவான். அவன் வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது? 50 ரூபா பாக்கெட் சாரத்துக்கு தான் இருந்தது. அப்போது அங்கே 50 பேர் நடைவனமாக மாறிட்டான். 50 குடும்பம் அழிஞ்சு போச்சு. 100 குடும்பத்தில் ஒரு 100 மாணவர் இருப்பானா? 100 மாணவி இருப்பாளா? அவர்களுக்கு என்னையா நீ பண்ண எதிர்காலத்தில்? நான் விஜய் பார்த்து கேட்குறேன். அவர்களுக்கு 50 மாணவர் இருப்பா, 50 ஒரே வீட்டில் 3 குழந்தைங்க இருக்குது. அப்பாவும் செத்து போயிட்டான், அம்மா செத்து போயிட்டான். இதுதான் பேசு பொருள். நீங்கள் அந்த திருநெல்வேலியில் வெட்டுப்பட்ட பையன் என்ன பேர்? அந்த பையன் சின்னதுரை இன்னைக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் ஒரு முஸ்லீம் ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்கு அந்த அம்மா. இதெல்லாம் வாக்கா மாற்றாது, இதெல்லாம் அனுதாபத்தை ஏற்படுத்தாது, இதெல்லாமே உங்களை ஒரு அரசியல் ஞானியாக அறிமுகப்படுத்தாது. இது அல்ல, இதயத்தை தொடுகிற விஷயம்தான். எம்ஜிஆரை எடுத்தா நீங்க இதயத்தை தொடுவார். இப்போவுமே இத்தனை குடும்பங்கள் இதயத்தை விஜய் தொட்டாருன்னு நம்ம பார்க்க முடியாதா? இல்லைங்க, இது அடுத்த படத்துக்கான ப்ரொமோவா நான் பார்க்குறேன். அடுத்த ப்ரமோஷன் இப்போ கோட்டு வருதுல்ல, கோட்டுக்கு இது நோட்டு மாதிரி தெரியுது எனக்கு. கோட்டுக்கான நோட்டா தெரியுது. ரஜினி இப்படி தானே 50 வருஷமா ஏமாத்தினாரு. நீங்க பல விஷயங்களை பொருத்தி பார்க்க வேண்டியது. இவர் கட்சி தொடங்கிட்டார் சார், தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கிட்டார் சார். அவர் கட்சி தொடங்காம ஏமாத்தினார், இவர் கட்சி தொடங்கி ஏமாத்துறாரு, அவ்வளவுதான். கட்சி என்ன அரசியலுக்கு வந்துட்டாரா இல்லையா விஜய்? வரல வந்திருந்தா விக்கிரவாண்டி இன்னும் இருக்கணும். ஒரு இடைத்தேர்தலாம் ஸ்ட்ரைட்டா நேர முதலமைச்சர் தான், ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் நாற்காலி தான். ஏங்க இதெல்லாங்க அரசியல். கள்ளக்குறிச்சி மாதிரி விக்கிரவாண்டிலையும் அது அந்த அரசியல் களம் யாருக்கான களம்? அங்கே அரசியல் தேவைப்படுது, அங்கே அரசியல் தேவைப்படுது. அப்போ இவர் 2 வருஷம் கழிச்சு யாருக்கு அரசியலே தேவையில்லையா? 2 வருஷம் கழிச்சு யாருக்கு உணவு தேவையில்லையா? 2 வருஷம் கழிச்சு கல்வி தேவையில்லையா? அதல்ல அரசியல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய யாருக்கு ஓட்டு போட சொன்னீங்க? விஜய் ரசிகனை யாருக்கு ஓட்டு போட சொன்னீங்க? இதை யாராவது இந்த ஜனநாயகத்துக்கு யாராவது ஒரு ஆள் வேணுமில்ல? சரி, மோடி வேணும், ராகுல் காந்தி வேணும், இல்லை உதயநிதி வேணும், யாராவது யாராவது வேணுமா இல்லையா? ஜனநாயகம் 2 வருஷம் வெயிட் பண்ணுமா? தேர்தல் 2 வருஷம் வெயிட் பண்ணுமா? அப்போ அவர் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் சார். இல்லைங்க, அவர் யாருங்க வீட்டு கல்யாணத்தை டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு? இல்லை ஏதாவது வளகாப்பா ஃபிக்ஸ் பண்ணுறாரு? அவர் பையனுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணாரா? இல்லை பையனுக்கு பிறந்த நாளா? ஏங்க அரசியல் உங்களுக்கு எனக்கானதுங்க. உங்களை என்னையை கேட்காம எப்படி அவர் அரசியலுக்கு வரலாம்? என்னையை உங்களே காப்பாத்தானே வர்றாரு. சரி, அப்பா ஒரு உதவி உயிர் போகுது, 2 வருஷம் கழிச்சு வா. எப்படி 2 வருஷம் கழிச்சு வா? ஐயா பள்ளிக்கூடம் போனோம், 2 வருஷம் கழிச்சு வா. ஐயா நோட்டு வாங்கணும், 2 வருஷம் கழிச்சு வா. இல்ல இப்போ அதெல்லாம் ஃபீஸ் கட்டணும், 2 வருஷம் கழிச்சு வா. இப்போ உதவி செய்யறாரு சார், இந்த மாதிரி பணிகள் எல்லாம் செய்யறாருல்ல சார்? எந்த மாதிரி பணி? இப்போ மாணவர்களை ஊக்கப்படுத்துறாரு, கூப்பிடுறாரு, பரிசு கொடுக்குறாரு, உற்சாகப்படுத்தி விடுறாரு. இது அரசியல் அல்ல. இது கோட் படத்துக்கு போய் பாருங்கடா, எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு கோட்டு படத்தை எல்லாம் டிக்கெட் வாங்கி போய் பாருங்க, இப்போ ரிசர்வ் பண்ணிருங்க. இதுதான் செய்தியை தவிர அரசியல் என்பது பாதிக்கப்பட்டவனோடு நிற்பது. சரிங்க, நான் விஜய் பார்த்து கேட்குறேன். கள்ளச்சாராயத்தில் மரக்காணத்தில் 18 பேர், இங்கே 50 பேர், ஒரு 50 மரக்காணத்தில் வெளியே வராமல் ஒரு 18 பேர் மரணம், ஒரு 28 பேர் அதை குடிச்சிட்டு பாதி பேர் வேலை செய்ய முடியாமல் வெட்டி செய்ய முடியாமல் படுத்து கிடக்கான். சரியா? இப்போ இங்கே 50 பேர் செத்து போயிட்டான் அரசு புள்ளி வரப்படி. இப்போ புள்ளி வர இப்படி கில்லி வர எவ்வளோன்னு தெரில, பாதி பேர் இப்படி. மது கடையை ஒழிப்பேன், மது விளக்கு, இதுக்காக நான் சாராய ஆலை முன்பாக காலவரையற்ற உண்ணாவிரதம் சொல்லுங்க. மக்களே தூக்கி கொண்டு முதலமைச்சராக உட்கார வச்சிருவோம் விஜய. இந்தி போராட்டம் தான் அண்ணாதுரை முதலமைச்சர் ஆக்குச்சு. அதில் எத்தனை மாணவன் சூடுபடி செத்தான்? சரி, மொழி போராட்டம். அதே போல் டாஸ்மார்க்கு ஒவ்வொரு வீட்லேயும் அது பாதிச்சிருக்கு. உழைக்கிறவன் வீட்டில்,
மூட்டை தூக்குறோம் வீட்டில், குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லை. ஒரு ஆள் வாட்ஸ்அப்பில் போடுறான், நான் கள்ளச்சாராய சாவை பார்த்த பிறகு 1 மாதம் நிறுத்திட்டேன், எனக்கு 8000 ரூபா மிச்சம். எவ்வளோ சந்தோஷமாக கேட்குறேன். அந்த 8000 எங்கே போயிருக்கு? அந்த குடும்பத்துக்கு போகுமா இல்லையா? சரி. அப்போது இப்படி ஏதாவது ஒரு அறிவிப்பு, திமுகவுடைய அறிவிப்பு, மொழி போராட்டம். இன்றைக்கி மொழி போராட்ட தியாகி எல்லாம் பென்ஷன் வாங்குறாங்க திமுக ஆளுகள்லாம். அது போன்ற அதிரடி அரசியல் தான் உன்னை தலைவனாக்குமே தவிர, உன்னை முதலமைச்சர் ஆக்குமே தவிர, நீங்கள் இப்போ கலைஞர் கருணாநிதி கள்ள குடி கொண்ட ரயிலில் படுத்தாரா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் பாட்டு எழுதி வச்சிருக்கானா? நீ எங்கே போய் படுக்கணுமா இல்லையா? எங்க சார்? எங்க சாராய கடை வாசலில் போய் படு, 1 கோடி தொண்டை முன்னாடி படுத்துக்குவான். நடக்குமா நடக்காதா? விஜய் அதை செய்யணுன்றீங்க? அதுதாங்க அரசியல். ஏப்பா 2 வருஷம் கழிச்சு வா பார்த்துக்கலாம், இப்போ நான் ஓய்வில் இருக்கேன். இதுதாங்க அரசியல். இது அல்ல அரசியலுங்க. எம்ஜிஆர் என்னைக்கு ஓய்வு எடுத்தாரு சொல்லுங்க? ஓய்வு எடுத்தாரா? இல்லை சார். விஜய்க்கான இப்போ வேலைகள் அத்தனை, விஜய் செய்வதெல்லாம் நீங்கள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜய் செய்வதெல்லாம் சட்டம் கிடையாது. புது வாழ்க்கைன்னு வந்தாச்சு. அரசியல்லாம் நானும் சார் இப்போ அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டு இருக்காங்க. புஷி ஆனந்த் உருவாக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும். எங்கள் பாண்டிச்சேரி பார்லியா ஏங்க மக்கள் தினம் தினம் செத்து பிழைக்கிறாங்க. டாஸ்மார்க்கில் கல்வி பூரா சாராய வியாபாரிட்டு இருக்குதுங்க. மக்கள் பூரா விஜய் வருவார், என்னை காப்பாற்றுவார், ஆபத்து வந்தவனை குதிப்பார். எம்ஜிஆர் படங்களில் நம்பியார் ஒரு ஏதாவது வயசு பொண்ணுக்கிட்டே ஒரு கிளவிட்டே போய் காமிச்சா டக்குன்னு குதிப்பார் எம்ஜிஆர். ஒரே சிலம்பில் விளையாண்டுருவார். சிலம்பில் வேட்டியை மடித்து கட்டிட்டு துண்டை தலப்பாக கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவார் எம்ஜிஆர்? சிலம்பு அப்படியே விளையாடு கில்லி மாதிரி. அதுதான் எம்ஜிஆர். அப்போது இவ்வளோ பிரச்சனை இந்த திராவிட இயக்கத்தினால் பாதிக்கப்பட்டு அதிமுக திமுக ரெண்டுமே இந்த தமிழ்நாட்டில் அவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு நிற்கிது. இப்போ அந்நியப்பட்டு நிற்கிற அந்த இடத்தை விஜய் நிரப்புவார்னு அரசியல் பேசுகிறான். டீ கடை, புட்டி கடை, போண்டா கடையெல்லாம். அப்போது நீங்கள் அந்த அரசியலை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டாமா? அதுதானே அரசியல். 2 வருஷம் கழிச்சு வா, எவன் போனாலும் 2 வருஷம் கழிச்சு வா. இது அல்ல அரசியல். அப்போது அரசியலை விஜய் தவிர்க்கிறார். நம்ம டீப்பாக போய் பார்த்தோம்னா அரசியல் இப்போ என்ன விஜய் நெருங்கி ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அரசியல் பண்ணுறதுக்கு திமுக அதிமுக எதுக்கிறதுக்கு ஒரு 2000 கோடி 1000 கோடி தேவை. இப்போ வீட்டில் சொத்து பத்தெல்லாம் ஒன்றும் விற்கக்கூடாது. எம்ஜிஆர் சத்யசூரியை விற்கிறதுக்கு போன மாதிரி ஒன்றும் விற்கக்கூடாது. சங்கீதா கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்குது. விஜயுடைய மகனை எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஆக மைத்துனர் மாமன் எல்லாமே. அப்போது ஒரு 500 கோடியை சேர்த்துட்டு அரசியலுக்கு போகலாம். அதுக்கு 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் கழித்து அரசியல் இப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? விஜய்கிட்ட இருக்குமா? இல்லை சீமாங்கிட்ட போயிடுமா? இல்லை உதயநிதிட்டு போயிடுமா? இல்லை எடப்பாடிட்டு போயிடுமா? இதெல்லாம் கணிக்க முடியாது. அரசியல் என்பது நிமிடத்துக்கு நிமிடம் மாறக்கூடியது. 2 வருஷம் என்பதை இந்த மக்களை அவமதிப்பது, இந்த மக்களை நீங்கள் புறந்தள்ளுவது. நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறான் சார், கீழே விழுந்து அடிபட்டு கிடக்கிறான், சரி, அவனை தூக்குவது அரசியலா? நான் நாளைக்கு வரேன்னு போவது அரசியலா? இல்லை சார், விஜய் இன்றைக்கே களத்துக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அதுதான் அரசியல்னு சொல்கிறீங்க. விஜய் இன்றைக்கு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் வீதிக்கு வர முடியாது. அவர் வந்து ஒரு பாப்புலர் ஃபிகர். இன்னைக்கு அவர் வெளியே வந்தால் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அதற்கு ஒரு கூட்டம் தேவைப்படுது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவரால் வீதிக்கு வர முடியாது. இல்ல அவர் எப்படி வர முடியும்? இன்னைக்கு அவர் எங்கேயாவது சாதாரணமா கூட்டினாவே கூட்டம் எக்கச்சக்கமா கூடியிருது இல்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? சினிமாக்கார மாதிரியே பேசுறீங்க. லாண்ட் ஆர்டர் இஷ்யூ அதாங்க, சினிமாக்கார மாதிரியே பேசுறீங்க. ஒரு 10 பவுன்ஸரோடு தான் வருவான், ஒருத்தரும் வந்து எட்டி பார்க்க மாட்டான். ஆனால் எம்ஜிஆர் எத்தனை முறை தெருவில் படுத்து கிடந்தார் சொல்லுங்க. எம்ஜிஆர் காலம் வேற சார், இன்னைக்கு அப்படியே எல்லா காலம் அதே காலம் தான். கருணாநிதி இலங்கை பிரச்சனையில் போய் மெரினா பீச்சில் படுத்து கிடந்தார் தெரியுமா? அப்போ வைகோ எத்தனை நாள் தெருவில் உட்காந்து போராடி இருக்கிறது தெரியுமா? திருமாவளவன் எத்தனை காலம் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு தெரியுமா? சரி, அப்போ நீங்கள் இன்னும் அந்த பல லட்சம் தொண்டர்கள் பல லட்சம் பவுன்சரோடு தான் வரணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அரசியலுக்கு லாய்க்கில்லை. சேரிக்கு போனோம், போராடுற இடத்துக்கு போனோம், அங்கே தான் அரசியலே இருக்குது. அரசியல் என்பது தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், ஆதிகுடி,
இவனுக்கு தாங்க அரசியல் தேவை. சரி. திருமாவளவன் எப்படி அந்த மக்கள் கண்டுபிடிச்சான்? எங்களை சமூகத்தில் வெளியிலேயே வர முடியல, எங்களை அடக்கிறான், எங்கள் சட்டை போட முடியல, துண்டுக போட முடியல, செருப்பு போட முடியல. நடக்குதா? ஒரு 20-30 வருஷம் முந்தி ஆடு வளர்க்க முடியல, மாடு வளர்க்க முடியல. அப்போ தான் அந்த தலைவன் உருவாகிறான். அடங்க மறு, அத்து மீறு, திருப்பி அடி, திமிரி எழு, இதாண்ட நம்ம கொள்கை. போ, எங்கே போனால் அதை செய். இன்றைக்கி ஒரு கட்சியாக மாறி இருக்கு. அங்கே ஒரு 50 லட்சம் தொண்டை எப்படி நிற்கிறான்? நெஞ்சை நிமித்திட்டு நிற்கிறான். சிறுத்தை கொடியோடு பறக்கிறான் வீதியில். 30 வருஷம் முடி சிறுத்தை கொடியோடு ஒரு கார் போயிட முடியுமா? வேட்டியே கட்ட முடியல, வேட்டி கட்ட முடியலங்க, பேண்ட்டு போட முடியலங்க. நீங்கள் போட்டிருக்க ஜீன்ஸை போட்டுட்டு நீங்கள் ஆதிக்குடி சேரியில் ஒருத்தன் போனான்னா கழட்டு வாண்டுறான். யார்? ஒடுக்கப்பட்ட மக்கள் நல்ல சட்டை பேண்ட்டு போட்டுட்டு போனால் 30 வருடங்களுக்கு முன்பு என்ன சொன்னான்? போகவே முடியாது. நீங்கள் 50 வருஷம் முந்தி வேட்டி கட்ட முடியாது, துண்டு தான் கட்டணும். அதுவும் பெரிய எஜமான பார்த்தா எங்கே கட்டிக்கணும்? இடுப்பில் கட்டிக்கணும். செருப்பு போட முடியாது. இப்படி சமூகம் இருந்ததா இல்லையா? இதெல்லாம் தானாக மாறிச்சா? எத்தனை போராட்டம்! இந்த சிறுத்தை கட்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் மண்ணுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கான் தெரியுமா? எத்தனை பேர் செத்து போயிட்டான். மேலே படவில் என்ன நடந்தது? திண்ணியத்தை என்ன நடந்தது? மலத்தை திங்க சொல்லி அடித்தான் சார். அப்போது இன்னும் அந்த தேவை இருக்குது. 2 வருஷம் கழிச்சு வா, 2 வருஷம் கழிச்சு எல்லாம் மாறிடும். அந்த கிழவன் 2 சிறுநீரகம் போய் மூத்திர சட்டியை தூக்கிட்டு ஊர் ஊராக அலைஞ்சான். எதுக்கு? சமூக மாற்றத்துக்கு. 2 வருஷம் கழிச்சு வா அப்படிலாம் சொல்லலையே. விஜய் அதே மாதிரி இறங்கினா தாங்க அரசியல் பண்ண முடியும். இல்லைங்க வெளியே வந்து கிளாமருங்க. என்னையா கிளாமரு? மக்கள் தானே கிளாமரு. மக்கள் தானே உன்னை பார்க்குறான். அதே மக்கள் உன்னை தூக்கி ரொம்ப நாளாகாது. சரி. பிறக்கும் போதே கிளாமரோடைய பிறந்த, பிறக்கும் போதே பவுன்சரோடைய பிறந்த. இல்லை, இப்படியே போனா இந்த மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுத்தால் விஜயாலெல்லாம் ஒன்றும் சாதிக்க முடியாதுன்றீங்க. உண்மை அதுதான், உண்மை அதுதான். நீ பாரு, நீ அரசியல் பண்ண நாடாளுமன்ற உறுப்பினரான, சட்டமன்ற உறுப்பினரான, பாராளுமன்றத்தில் போய் பேசிய வைகோவை பாரு. இதெல்லாம் வேறு எங்கேயும் போகாத. மார்க்ஸ், ஏங்கிள்ஸு, லெனின், ஸ்டாலின் வேண்டாம், பெரியார், அம்பேத்கர், ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர், கக்கா காமரா பார்க்காது. இந்த தலைவனை பாரு, வைகோவை பாரு. வைகோலாம் இப்போ பலவீனமாக கிடக்காரு. ஆனால் போராட்ட வாழ்க்கை வந்து கடினமான வாழ்க்கை வைகோடைய வாழ்க்கை. தடா பொடா தனிமை சேரில் கிடந்தார். திருமாவளவன் எங்கே நீங்கள் அது ஆதிக்க சாதி நிறைந்த தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டத்தில் தலைவனாக இருந்தாலும் உருவாதற்கு எத்தனை போராட்டம். ஒரு எல்லாளன்னு ஒரு தோழரை பார்த்தேன். காரில் போனால் கல்லை விட்டு அடிப்பானுங்களாம். எங்கே அடிக்கிற கல் எங்கேருந்து வரும்னு தெரியாது. ஏண்டா, ஒரு ஒடுக்கப்பட்ட ஆதிகுடி நீ எனக்கு அடிமையாக இருக்க தாண்டா பிறந்த. நீ காரில் போகிறீங்களோ, கோடி கட்டுறீங்களோ, கோஷம் போடுறீங்களா, கல் எங்கேருந்து வருது? இதுதாங்க அரசியல். ஒரு கல் விழுந்தா விஜய் இருப்பாரா அரசியலில்? அரசியலில் இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்ச இப்போ களத்துக்கு இறங்கலையா விஜய்? கரெக்டாக கணிச்சிங்க. அதுதான் உண்மை. நீங்க சொன்னீங்கல்ல சார், பவுன்சரோட நீங்க திருமாவளவன் போய் அரசியல் பண்ணிருக்க முடியுமா? பவுன்சரோட வைக்க போயிருக்க முடியுமா? கருணாநிதி அடிச்சு செத்து போயிட்டா, தூக்கி போட்டு போயிட்டாங்க. எங்க? பாண்டிச்சேரி வீதியில் தெரியுமா? ஆளே செத்து போயிட்டான். அதுக்கு முன்னாடி கருணாநிதி நீங்க இப்போ பாண்டிச்சேரிக்கு போறது இல்லை. நல்ல டிரைவர் கிடைச்சா தான் போவார். அப்படி கிடைச்ச டிரைவர் தான் ஜானகிராம, பாண்டிச்சேரி முதலமைச்சர். டிரைவருங்க. இதெல்லாம் வரலாறு. விஜய் யாராவது சொல்லிக் கொடுக்கணும், புஷியானு சொல்லிக் கொடுக்கணும். விஜய்க்கு இந்த அரசியலெல்லாம் போய் சேர்ந்து இதில் ஒருவனாக மாறணும். நான் இப்போ சொன்ன ஆட்கள் போகிறான், இதில் ஒருவனாக மாறினா தான் உன்னைய இளைய எம்ஜிஆரை வச்சுக்குவான் மக்கள். சரி. இப்போ பாண்டிச்சேரி தாங்க முதல்ல எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் தெரியுமா? முதல்ல எம்ஜிஆர். நான் என்ன கேட்குறேன், விஜய் அரசியலுக்கு வரன்னு முடிவெடுத்த பிறகாக தனக்கு இன்சொல் வரும், வன்சொல் வரும், நம்ம வந்து இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ளணும், விமர்சனங்கள் வரும், அதையெல்லாம் தாங்குவதற்கான சக்தியோட தானே அவர் களத்துக்கு வந்திருப்பாரு. இல்ல 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 அதுதான் இவருடைய வீரம் எங்க வெளிப்பட்டதுன்னா,
அது வீரம் அல்ல, கோலை. ஜெயலலிதா பார்க்க போனார்ல கொடநாடு. நீங்கள் அதாவது விளையும் பயிர் முளையிலே. ஜெயலலிதா வர சொல்லுது, தலைவா படம் அந்த டைம் டு லீட்ஸ், தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது. அப்போ ஜெயலலிதா கேட்குது, நீ தலைமை தாங்கினா நான் வீட்டில் படுத்துக்கிறதா? நீ எல்லாம் தலைவன், அப்போ நான் யார்? அப்போ அந்த அம்மா உன்னை வச்சுக்கிறேன்டா அரசியலை, என்னை வந்து பாருன்னு. எங்கே? கொடநாடு கோயம்புத்தூர் போய் விமானத்தில் இறங்கி கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போய் கோத்தகிரி போய் கொடநாடு போகிறார். போனால் அந்த அம்மா பார்க்க முடியாதுச்சு. இதாங்க அரசியல், இதாங்க பார்க்க முடியாதுச்சு. பார்க்க முடியாதுன்னு சொன்ன பிறகு வாசலே நிற்கிறார். இல்லை நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். அவன் கேட்குறான், ஓம் பகதூர் ஒரு நேபாளி குர்கா, அவன் கேட்குறான், கோன் சாப் நாம நடிகர் விஜய் குச்னை சாப் சோடுதாவ்னா ஓரமா நில்லு. யாரு? ஓம் பகதூருங்கிற நேபாளி குர்கா சோடுதாவ். ஒரு தாவையும் காணும். அந்த அம்மா திரும்பியே பார்க்கல. 1.5 மணி நேரம் காரில் உட்காந்துருக்காரு. அப்புறம் இறங்கி நிற்கிறார். அந்த அம்மா பார்த்துட்டு கூப்பிடுங்க. அந்த அம்மா பார்க்கல. வாஜ்பாய்க்கே தண்ணி காட்டிய அம்மா அது. யாருக்கு? வாஜ்பாய்க்கு இதுதான் நிலைமை. சுப்பிரமணிய சாமிக்கு இதுதான் நிலைமை. விஜய் அந்த அம்மா ஒரு பொருட்டே இல்லை. திருப்பி காரில் ஏறி கிளம்பி வர்றாரு. நீ அங்கேயே ப்ரெஸ் மீட் வச்சுருக்கணும். எங்கே? கொடநாட்டுக்கு முன்னாடியே பற்ற வச்சுருக்கணும். என்னை அந்த அம்மா 750 கிலோமீட்டரு அங்கேருந்து என்னை புறப்பட்டு வர சொல்லிச்சு. நான் அப்பாயின்மெண்ட் கேட்டேன், வர சொல்லிச்சு. வந்தேன், என்னை சந்திக்க மறுக்குது. நான் தமிழ்நாட்டுடைய பிரபலம், நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த பிரபலத்தை காமிக்கிறதுக்கு ஒரு பிரபல கூட்டம் வேணும்னு சொன்னீங்கல்ல, அந்த பிரபலம் அங்கே யார்? ஓம் பகதூர், அந்த சோடுதாவ், குச்சினை. இந்த விஜய் விளையும் பயிர் முளையிலே தெரியலையே, என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே உட்கார்ந்துருக்கணும். இனி எதுக்குமா வர சொன்ன? நீ முதலமைச்சராரு, பிரதமராரு, ஜனாதிபதியாரு, கோபி அண்ணனாவாயிரு, யூஎன் செக்ரட்டரியா, என்னை எதுக்கு வர சொன்ன? நான் உனக்கு கேட்டு தானே வந்தேன். நான் என்ன தெரு வழி போக்கணும், வழி தெரியாமல் அப்போ கேட்டு அடைச்சி வச்சுருந்தது கொடநாட்டில். வழி தெரியாமே வந்தேன். என்னை எதுக்குமா? எனக்கு பதில் சொல்லி ஆகணும். கேட்க தைரியம் இருக்கா? தெம்பு இருந்ததா? திராணி இருந்ததா? இல்லை. சொல்ல கூட வீட்டு வந்து படுத்திட்டீங்க. நீ எப்படியே எனக்கு தலைமை எனக்கு சேர்த்தான்னு சொல்கிறேன். நீ முதலமைச்சரான நான் இப்போ ஸ்டாலின், எனக்கு அவர் தான் முதலமைச்சர். எனக்கு நான் ஓட்டு போடலை மோடிக்கு, ஆனால் எனக்கு அவர் பிரதமர் இல்லையா? அப்போது இந்த கேள்வியை விஜயால் கேட்க முடிஞ்சுதா? சரி. அப்போது இதுதான் அரசியலுக்கான தகுதி. நீங்கள் திருமாவளவன் திருப்பி அனுப்பிச்சிருவீங்களா? திருமாவளவனா வர சொல்லிட்டு 700 கிலோமீட்டர் போச்சு வர சொல்லி திருப்பி அனுப்பிடுவீங்களான்னு? நடக்காது. யாராவே இருக்கட்டும். அப்போது இதுதான் அரசியல். நீங்கள் ஒடுக்கப்பட்ட ஒருத்தரை வர சொல்லிட்டு நீங்கள் என்ன பார்க்க மறுக்கிறீங்க. இது ஒரு சாதி வன்மம். வரலாறே மாறி போயிடும். இதுதான் அரசியல். ஆனால் புஷி ஆனந்துக்கும் ஆலோசனை குழுக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டர்களுக்கும் விஜய்க்கும் இந்த அரசியல் தெரியல. இந்த அரசியல் இதுதாங்க தமிழ்நாட்டு அரசியல். நீ எப்படி உதயநிதிக்கு பின்னாடி 1000 மூளைகள் இருக்கு. எத்தனை மூளை? 1000 புஷி ஆனந்த் இருக்காங்க. 1000 புஷி ஆனந்துகள். எத்தனை வருஷமா? 49லேருந்து ஒரு ஜெனரேஷன் செத்து போச்சு. 67 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மாணவர் தலைவர் பூரா இன்றைக்கி எல்லாம் அமைச்சர்கள். துரைமுருகன், பொன்முடி, இப்படி பல பேர். ஆனால் இதை நீங்கள் ஜெயிக்கணும். இதுக்கு நீங்கள் பாத்தி கட்டணும், இதுக்கு நீங்கள் அணை கட்டணும், இதுக்கு நீங்கள் ஆறா ஓடணும். எப்படி உங்கள் அரசியல் எடுபடும்? முதலமைச்சருங்கிறது நேரடியாக மக்கள் ஏற்றி கொண்டு உட்கார வச்சிட மாட்டான். எம்ஜிஆருக்கு 49லேருந்து 77 வரைக்கும் எம்ஜிஆருக்கு தேவைப்படுது முதலமைச்சர் நாற்காலிக்கு போகிறதுக்கு. எவ்வளோ காலம்? அப்போது நீங்கள் ஒரு நாள் செய்தியாக, இன்றைக்கி செய்தி அவ்வளோதான். பக்கமாக விளம்பரம். எனக்கு தெரிஞ்சு
40 லட்ச ரூபாய்க்கு அவர் மாணவர்களுக்கு 5000 ரூபாய்ன்னு கொடுத்துருக்காரு. ஆனால் 3 நாளாக அனைத்து பத்திரிகைகள், முன்னணி பத்திரிகைகள் விளம்பரமே பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசியல் களம் என்பது ஜெகன்மோகன் ரெட்டியை பாருங்கள். அவங்க அப்பா தெலுங்கு தேசத்தையே காலி பண்ணவர். ஆந்திராவின் எம்ஜிஆர் யார்? என்டிஆர். அவன் மருமகன் சந்திரபாபு நாயுடு அரசியல், இப்படி பலிஜார் நாயுடு எல்லாத்தையும் காலி பண்ணவர் ஜெகன்மோகன் ரெட்டி. இப்போ அட்ரஸ் இல்லாமல் இருக்கார், 11 சீட். இப்படி அரசியல் என்பது நீங்கள் மிக மிக, அதாவது ராஜதந்திர நடவடிக்கை, டிப்ளமேட்டிக் பாலிட்டிக்ஸ். விஜயனுடைய இந்த அரசியல் எந்த ராஜதந்திரமும் இல்லை. அடுத்த படத்துக்கான கோட்டு படத்துக்கு ஓட்டுவதற்கான நோட்டு பண்ணுவதற்கான அரசியல். இது விஜய் இன்னும் 90% அரசியல், கடுமையான அரசியல். எத்தனை எதிர்முகாம் இருக்கு? உதயநிதி திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, நாம் தமிழர் இருக்கு, அண்ணாமலை இருக்காரு, வேல்முருகன் இருக்காரு. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவு காத்திருக்குமா கொக்கு. பாமக நான் தாண்டா எதிர்காலம். வேல்முருகன் அன்புமணி வந்து ஒரு கார்பரேட் பாமக, ஏழை பாமக வேல்முருகன் தான். அதனால இப்படி பல கணக்குகள். ஐயா 100 வருஷம் இருக்கணும் நம்ம பழைய ஐயா. ஐயா உடைய பாமக அரசியல், வேல்முருகன் எப்படி இருக்காரு? ஒரு பெரிய பாமக அரசியலை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இப்படி பல கணக்குகள் அரசியல் இருக்கு. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாம். இதெல்லாம் மீறி இத்தனை பேருக்கு கவுண்டர் கொடுக்கணும். நீங்கள் அரசியல் கற்றுக்கணும்னா பொலிட்டிக்கல் சயின்ஸினுடைய டாக்டரேட் யாருன்னு கேட்டிங்கன்னா மறைந்த மூகா தான், கலைஞர் தான் டாக்டரேட். பாஜகவையும் சோப்பில் வச்சிருப்பார், பாமகவையும் சோப்பில் வச்சிருப்பார், மதிமுகவையும் சோப்பில் வச்சிருப்பார், அதிமுகவையும் சோப்பில் வச்சிருப்பார். திவாரி காங்கிரஸில் தமிழ்நாடு தலைவரை போனோம்னா இவர் தான் போடுவார். யாருக்கு? திவாரி காங்கிரஸுக்கு. திண்டிவனம் ராமமூர்த்தியை தூக்கணுமா, டெல்லிக்கு போட்டால் தூக்கிடுவார். சரத்பவார் தேசிய பவார் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸுக்கு தலைவரா இவர் தான் போடுவார். யாரு? எந்த கட்சிக்கு? தேசியவாத. பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தலைவரை யார் போடுவா? இவர் யாரை சொல்றார் அவர் தான் தலை. இப்படி அனைத்து கட்சிக்குமான தலைவரை யார் இருந்தா? மூகா. காலையில் உடன்பிறப்பே, காலையில் லெட்டர் வந்துடும், போஸ்ட்மேன் கொடுக்குறானா இல்லையா, முரசொலி வந்துடும். இப்படி அரசியல் செய்தவர் தான் கருணாநிதி. கருணாநிதி இப்போ இல்லையே தவிர இப்போ 1 லட்சம் கருணாநிதி உருவாக்கி விட்டுட்டு போயிருக்கார். எல்லா நோட்டும் மேலாமல் உட்காந்துருக்கான். இவங்கிட்ட எப்படி விஜய் அரசியல் பண்ணுவார்? அப்போது அரசியல் என்பது கொடூரமான வியூகம் வகுத்து கொண்டே இருக்கணும். மோடி இப்போ உட்கார்ந்துருக்காருன்னா மோடிக்கு 3 கோடி RSS நீங்கள் கடுமையாக உழைச்சதுனால இப்போ அந்த சீட்டில் உட்காந்துருக்காரு. இதெல்லாம் விஜய் தெரிஞ்சுக்கணும். சரி, போனால் ஷூ கழட்டி விடுவான் ஒருத்தன் ஷூ போடுவான், ஒருத்தர் சாக்ஸ் போடுவான், ஒருத்தன் கோட்டை போடுவான், ஒருத்தர் ஜட்டி போடுவான், அத்தனை பேர் வந்து போட்டு விடுவான் ஒரு சினிமா நடிகனுக்கு. அவன் எதையும் இப்படி கையை மட்டும் வச்சுட்டு இருந்தா சரி. பார்த்துருக்கீங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்டு போகிறீங்களா? ஒருத்தர் இப்படி டச் பண்ணுவான், ஒருத்தர் மேக்கப் போடுவான், ஒருத்தர் நாமம் போடுவான், ஒருத்தர் பொட்டு வைப்பான், ஒருத்தர் சீவுவான். ஒரே ஆளுக்கு 10 பேர் வேலை செய்வான் சார். அரசியல் அப்படிலாம் பண்ண மாட்டான். சரி, தலையை கொடுத்தீங்கன்னா முடி எடுத்துகிட்டு போயிடுவான், ஒருத்தர் கையை கொடுத்தீங்கன்னா விரல் எடுத்துகிட்டு போயிடுவான், பேண்ட்டை கொடுத்தீங்கன்னா பேண்ட்டோடு போயிடுவான், சட்டையை காட்டினா சட்டையோடு போயிடுவான். உங்களை எப்படி நிறுத்துவான் தெரியுமா அரசியல்ல? ஸோ விஜய்க்கு அதெல்லாம் தெரியல. கண்டிப்பா அண்ணன் சீமானெல்லாம் கை தூக்கி விட்டாருன்னா சீமா என்ன பண்ணுவா தெரியுமா? நீ ஒரு 6 மாதம் போய் எங்கேயாவது ஐரோப்பாவில் உட்காந்துக்க, இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். இணைச்சரியா அதில் நீ ஒரு சினிமாக்காரன், நான் ஒரு சினிமாக்காரன், நீ ஒரு சினிமாக்காரன், நம்ம 2 பேரும் சினிமாக்காரன், இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். அண்ணன் பிரபாகரன் சொல்லிட்டேன் இப்படின்னு சொல்லி சீமா தமிழக வெற்றி கழகத்தை இணைச்சிடுவார். இணைச்சிட்டு விஜய் எங்கே நம்ம கட்சி அதெல்லாம் போன மாதம் ஜான்ட்டாங்க, இப்படி ஆயிரும். அதனால் அரசியல் என்பது நீங்கள் அரசியல்வாதி தான் தூங்கும்போது என்ன பண்ணுவான்? காலை வேகமாக ஆட்டி தூங்கணும், இல்லைன்னா
கதை முடிஞ்சு போச்சுடான கல்லை அடிக்கிடுவான், கல்லறை ஆக்கிடுவான். தூங்கும் போது காலை ஆட்டி ஆட்டி கையை ஆட்டி ஆட்டி தூங்கணும், இல்லைன்னா என்ன பண்ணுவான், தூக்கிடுவான், சங்க ஊதிடுவான். இதுதான் அரசியல். சோ விஜய் அரசியல முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு வர்றது நல்லதுன்றீங்க. இன்னும் தெரியல, 2 வருஷம் கழிச்சும் தெரியாது. அரசியல் என்பது கற்றுக்கொண்டே போராடு, போராடி கொண்டே கற்றுக்கொள். மாசைத்தும் என்ன சொல்லுவாரு, கற்றுக்கொண்டே போராடு, போராடி கொண்டே கற்றுக்கொள். அதான் அரசியல். ஆனா அரசியல் அரிச்சுவடி அது என்பது தமிழ்நாட்டில் களமே வேற. தமிழ்நாட்டில் களமே வேற. ஜெயலலிதாவை நீங்கள் உயிரோடு இருக்க வரை அந்த அம்மா 10 கருணாநிதி அரசியல் அந்த அம்மா பண்ணிச்சு. அதனால தான் 2016 1.5% வாக்கு வங்கியில் தான் ஆட்சி அமைச்சது அந்த அம்மா. எத்தனை %? 1.5%. விட்டா திமுக வந்துடும். திமுக எத்தனை எம்எல்ஏ இருந்தாங்க அப்போ? 93. அப்போ 1.5% அந்த அம்மா செலவு பண்ண பணம் 3000 கோடி. எவ்வளவு? 3000 கோடி. இப்படி அந்த அம்மா அதிமுக இருந்தாலும் அனைத்து கட்சி, எந்த கட்சி அவனோட கூட்டணி சேரணும், எங்கே பங்கு போடணும், கூட்டணி கட்சிக்கு போனால் அதிமுகலேருந்து போகும். இப்படி பல அரசியலை பண்ணி 2011 ஆட்சிக்கு வந்தது, 16 ஆட்சிக்கு வந்தது. அந்த அம்மா உயிரோடு இருந்தால் 21 அந்த அம்மா தான் ஆட்சி. அப்போது 24 மணி நேரமும் அரசியல் என்பது காய்கள் நகர்த்தி கொண்டே இருக்கணும். இதை கச்சிதமாக செய்தவர் கலைஞர் கருணாநிதி தான், உயிரோடு இருக்கிற வரை. அதனால தான் இன்னைக்கு திமுக நிற்கிது. இல்லைன்னா திமுகவில் என்றைக்கே கரை சேர்ந்து கப்பல் ஓட்டையாகி முங்கி போயிருக்கு. ஆனால் இத்தனை அரிய பெரிய சாகசங்களை செய்த பெரிய சாகச திடல் தான் தமிழ்நாடு. இந்த சாகச திடலில் விஜய் 2 வருஷம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கார், கேரவன் வேனில். இது அரசியல், விஜய் அரசியல் கரை சேராது. ரைட், நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. விஜய் அரசியல் இன்னும் தெளிவுபட இருக்கணும் அப்படின்றீங்க. பார்க்கலாம் அந்த தெளிவு கிடைக்குதா அப்படின்றத. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி திரு பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.